Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல லாஸ்டா இந்த ப்ளவுஸ்க்கு பேக் நெக் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் தான் பார்க்க போறோம். நான் இந்த ஒர்க் பண்ணும்போது வீடியோ எடுக்கல. அதனால உங்களுக்கு ஜஸ்ட் இந்த டிசைனை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஆரி ஒர்க் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஓரலாக சொல்லிடுறேன். பார்டருக்கு வந்து பேக் நெக்கில் கொடுத்த அதே சேம் பார்டர் தான் இதுக்கும். ஃப்ரண்ட் நெக்லேயும் இது தான் கொடுத்துருக்கோம் நம்ம. இந்த ப்ளவுஸில் வந்து அன்னப்பறவை டிசைன் வந்து இருந்தது. பார்டரில் வந்து அந்த டிசைன் கொடுக்கல, கோல்டு சரியில். நானே அதனால் இந்த டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நம்ம இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம் பார்டருக்கு. ஸ்டோன் செயின், மறுபடியும் சுகர் பீட், அப்புறம் 3mm பீட் கொடுத்துருக்கேன். வீட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பார்டர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் நெக் வீடியோவில் நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன். பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. இது ப்ளூ கலர் ப்ளவுஸுன்றதுனால இந்த கோல்டு சரி இருக்கிற இடத்துலலாம் நான் ரேண்டமாக அங்கங்கே ப்ளூ கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு சுற்றி அவுட்லைன் வந்து சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது அந்த அன்னப்பறவை டிசைனில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன் பாடி பார்ட்க்கு. ஒரு இடத்துல லீஃப் மாதிரியும் கொடுத்துருக்கேன் க்ரீன் கலரில். வீட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த பிளேஸ்லலாம். பாருங்கள், இவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். வீட் பீடு எட்ஜில் வந்து சுகர் பீட் வச்சு நம்ம வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ்ன்றதுனால ஃபுல்லாக ஜரி த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கங்கே ரேண்டமாக குந்தன் ஸ்டோனும் ஒரு 3mm பீட் சுகர் பீட் வச்சாப்புல இந்த டிசைனை வந்து செஞ்சுருக்கேன். 1 inch 1.5 inch கேப் அந்த மாதிரி கேப் வச்சு ரெண்டமாக அங்கங்கே இந்த பீட்ஸையும் ஸ்டோனையும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது பாடி பார்ட்க்கு வந்து அந்த ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல பைப்பிங் த்ரெட் வச்சு லோடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த டிசைனை நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.